மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி 230க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் டெல்லியில் கூட்டணி தலைவர்கள் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர். மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் டெல்லியின் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தை காக்கவே இந்தியா கூட்டணி போராடியதாகவும், மோடி தலைமையிலான அரசை மக்கள் புறக்கணித்திருக்கின்றன என்றும், தேர்தல் முடிவுகள் அதனை உறுதி செய்திருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவரிடம், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சிக்குமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி கட்சிகள் இன்று கூடுகிறது என்றும், அதில் கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதா அல்லது வேறு முயற்சியில் ஈடுபடுவதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, மோடிக்கு நாட்டு மக்கள் இந்த தோல்வியின் மூலம் பாடம் கற்பித்துள்ளதாகவும், மக்களுக்கும் மோடிக்கும் நடந்த போட்டியில் மக்கள் வெற்றி பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், இது ஜனநாயகத்துக்கான வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார்.